காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஹாப்பி டியூஸ்டேங்க. கிருத்திகை வேறு சூப்பர். செவ்வாய்க்கிழமை கிருத்திகை கிடைக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். சாதாரணமாக முருகர் கோயிலில் கூட்டம் இருக்கும். இன்றைக்கி சொல்லவா வேணும், எங்கள் குமாரக்கோட்டம் பிச்சுக்கு வந்து என்னம்மா இன்றைக்கி. ஹலோ வணக்கங்க. எல்லாருக்கும் ஹாப்பி டியூஸ்டே. முருகரோட லீவில் இருந்தாங்களா இனிதான் பண்ணணும். ஆமாம், முருகரோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கும், எங்களுக்காக நீங்களும், உங்களுக்காக நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் சாஃப்ட் மல்லிப்பூ இட்லிங்க சேர்த்துட்டு அதுக்கு டால் பண்ணி வச்சுருக்கேன். நான் டாலில் நம்ம சிறுபருப்பு வேக வச்சுட்டு அது கூட கொஞ்சமாக நான் இந்த பருப்பு மிக்ஸ் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி தாளித்து வச்சாச்சு. இன்னைக்கு முள்ளாங்கி சாம்பாருங்க. கிருத்திகை இல்லையா, முள்ளாங்கி சாம்பார் வச்சுட்டோம். வாழைக்காய் வறுவல் இனிமே தான் பண்ண போகிறேன். போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு பண்ணிவிட்டு கிளம்பணும் கடகடன்னுட்டு. 2 வள்ளிக்கிழங்கு இருந்தது, வேக வச்சுருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வேணும் இதுதாங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்கள் பேத்திக்கு இன்றைக்கி 2 வருஷம் முடியுது. அந்த அம்மாவுக்கு 2 வயசு முடிஞ்சிட்டான். இன்றைக்கி 3வது பர்த்டே ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். ஓகேங்களா? அவளுக்கு பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே வாழ்த்துங்க. ஏன்னா அது ரொம்ப குட்டி பாப்பா, எல்லாரும் பிளஸ் பண்ணி. ஏன்னா அவள் பேர் தியா நிலோ. நிலோ மீன்ஸ் அவங்க அம்மா பேரில் கட்சி 2 எழுத்தும், அவங்க அப்பா பேரில் முதல் 2 எழுத்தும் சேர்த்து நிலோன்னு வச்சோம். ஓகேங்களா? இது ஒரு ஏன்னா வருங்காலத்தில் அது ஒரு ட்ரெண்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? கொஞ்சம் ப்ளஸ் பண்ணுங்கள் ஜாலியாக. அவள் என்ன அங்கே ஆவடியில் இருக்கா, கோயிலுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன் ஐ. சரி, அப்புறம் இன்னொன்று, நம்ம வீட்டில் ஒரு 4-5 சேர் இருக்கும். இந்த பிளாஸ்டிக் சேர் இல்லை மாடர்ன் சேர்லாம் வாங்கி வச்சுருக்கோம், இல்லை சோஃபாலாம் வாங்கி வச்சுருக்கோம். அது எப்போனா 2 சேர் வந்தால் நம்ம உட்காரத்துக்கு யூஸ் பண்ணோம். மீதி 3 சேரு இல்லை சோஃபாவே எதுக்கு யூஸ் பண்ண தெரியுங்களா? நம்ம வெளியே துணி காஞ்சிட்டுன்னு வைங்களேன், எட்டோம் அந்த சேர் மேலே தான் போட்டு வைப்போம். அந்த சேருக்கான மரியாதை அவ்வளோ தான். 2 சேர் நம்ம உட்காரத்துக்கு, 2 சேர் துணிங்கெல்லாம் போட்டுருவோம். அதேமாதிரி வீட்டுக்கு டைனிங் டேபிள் ஒன்று எப்படியோ ஒன்று வாங்கிடுவோம். அதில் சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணுறோம். சாப்பிட்லான்னு எடுத்து போய் பிளேட் வைக்கும்போது அதில் எல்லாமே இருக்கும். நம்ம ஸ்கூல் பேக் இருக்கும், இவங்க சொல்லவே வேணாம். எங்கள் வீட்டில் இந்த ஆஃபீஸ் பேக் அங்கே இருக்கும், வாட்டர் பாட்டில், டேபிள் வைக்கிறது இடம் இருக்காது. சரி, எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே நம்ம டைம் எடுத்து நம்ம கையேந்தி போகிற மாதிரி இல்லை தரையில் உட்காந்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். இது எங்கள் வீட்டில் நடக்குது. உங்கள் வீட்டில் இருக்கான்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சும்மா இருந்தால் நம்ம வீடு தாங்க, அது ஜாலியாக எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது. ஏன் டைனிங் டேபிள் இருக்கா, டேக் இட் ஈஸி பாலிசி. ஓகே? அதாவது நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டால் லைஃப் அப்படியே அழகாக போகும். ஓகேவா? ஓகேங்க, பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பேத்தியை ப்ளஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.